அமாவாசை தினத்தன்று பக்தர்களிடம் தேங்காய் உடைப்பதற்காக 200 ரூபாய் கட்டாய வசூல் செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நதீம் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நதீம், கட்டாயமாக பணம் வசூலித்த நபர் மீது நடவடிக்கை எதனும் மேற்கொள்ளப்பட்டிருக்க வரவில்லை. கண்டிப்பாக விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர்ல பாத்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கு. இந்த திருக்கோவில்ல பாத்தீங்கன்னா மாதந்தோறும் அமாவாசை தினத்தன்று ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில பாத்தீங்கன்னா நேற்று ஆனி மாதத்தை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையா நேற்று இரவு நடைபெற்றது. அந்த வகையில நேற்று உற்சவர் அங்காளம்மன் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட் பகுதியை சேர்ந்த பக்தர் ஒருவரிடம் பார்த்து தேங்காய் உடைப்பதற்கு 100 ரூபாய் 200 ரூபா கேட்கறதா அவர் சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்டு இருந்தார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 100 ரூபாய் 200 ரூபா நாங்களே மன உடைச்சலுக்காக தான் அங்காளம்மாவை பார்க்க வரோம் கோவிலுக்கு. அந்த வகையில் இங்கே 100 ரூபாய் 200 ரூபா தேங்காய் உடைப்பதற்கு கொடுத்தால் மட்டுமே தேங்காய் உடைக்கப்படும் என்று கூறுகிற சம்பவம் மன உடைச்சலை ஏற்படுகிறது. தொடர்ந்து இது குறித்து அதாவது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களும் இதற்கான துரித நடவடிக்கை மேற்கொண்டு பக்தர்களை வழிவகை செய்ய பக்தர்கள் வழிபாடு செய்வதற்கான முழு ஒத்துழைப்பையும் இந்து சமய அறநிலையத்துறை செய்ய வேண்டும் என்று ஒரு முக்கிய கோரிக்கை வச்சிருக்காங்க. தற்போது வரை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இதுவரையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாததால் அந்த கோயிலில் தொடர்ந்து 100 ரூபாய் 200 ரூபா அந்த அடாவடி வசூலானது தொடரப்பட்டு வருவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதற்கு ஒரே தீர்வு என்னவென்றால், துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து கோவிலில் உள்ள இந்த அடாவடி வசூலை தடுப்பதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்று பக்தர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி நதீம். எவ்வளோ கேட்டாங்க? காசு எவ்வளோ கேட்டாங்க? 100 ரூபாய் 200 மலையனூர் கோயிலுக்கு சாமி கும்பிடணும் வந்திருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேங்காய் சாதாரணமாக ஒரு தேங்காய் உடைச்சாலே எல்லாருக்கிட்டையுமே 100 ரூபா கொடுக்குன்னு சொல்லிட்டு வாய்த்தரில் கேட்குறாங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கா இல்லை காணிக்கு 100 ரூபா கொடுக்க முடியுங்க, காணிக்கு கொடுத்தா தான் உடைக்க முடியும்னு சொல்லிட்டு நான் வேறு யாருக்குலாம் இல்லை, நானே ஒரு தேங்காய் வாங்கி கொடுத்தேன். அதை அவங்க உடைக்க முடியல, ஒரு கல்புரம் ஏற்றுறதுக்கு இது பண்ண முடியல. அவங்க 100 ரூபா கொடுத்தா உடைக்கிறேன், இல்லைன்னா திருப்பி கொடுத்துட்டாங்க எங்கிட்டே. இது ரொம்ப உண்மையிலே சொல்கிறேன். காலையில் எனக்கே அவ்வளோ ஒரு இதுவும் வந்திருக்கும் கோயில் கஷ்டம்னு சொல்லிட்டு. இது இன்னும் 2 கஷ்டப்படுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இது கண்டிப்பாக நம்ம தாவக அரசும் சரிங்களா, அதேமாரி நம்ம இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இருக்காருங்க, அவரும் இது கண்டிப்பாக உடனே என்னன்னு பார்த்து இது கண்டிப்பாக சரி செய்யணும். நீர்